ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா? காலையில் அழகான ரோஜா பூவோட ஆரம்பிச்சிட்ட வீடியோ எங்கள் வீட்டில் பூத்துது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நாளைக்கு தான் பறிப்பேன். கோயிலுக்கு போகும்போது குழந்தைங்க வச்சுட்டு போகலான்னு பறிக்கலான்னு இருக்கிறேன். பக்கத்துலேயே பட்ரோஸ் இருக்குது. அது அந்த அளவுக்கு இப்போ பூக்களை இப்போ தான் கொஞ்சம் மொட்டு விட்டுக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா பூத்துரும். அதனால் அது பூக்களை குட்டி குட்டியாக இருக்குது. ரோஜா பூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லோ கலர் ரெட் கலர்லாம் வச்சுருந்தோம். இப்போ தான் ஒயிட் அண்ட் இந்த ஷேடோவில் வருது. ரோஜா பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காலையில் இந்தமாரி பூக்கள், இயற்கை அழகு, வானம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பார்த்தாது ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நம்ம அப்படியே வேலை செஞ்சோம்னா நல்லா கொஞ்சம் மனதுக்கு இதமாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம வேலை செய்யலாம். என்னென்ன குழம்பு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க, வீட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். மீன் குழம்பு சாப்பிடணும் 2-3 நாளாக ரொம்ப ஆசை எனக்கு. இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப ட்ராவலிங்கிறதுனால சரியாக சாப்பாடு சரியில்லை. மீன் குழம்பு தான். சாப்பாடு வெந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வச்சிடலாம். கொஞ்சம் காஃபி போட்டலான்னு பால் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பட்டு தாளித்து விட்டுருவேன். மீன்லாம் நேற்றே நான் க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதனால் மார்னிங் கடகன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூலில் கிளம்பும் லேட்டாகும், அதனால் கடகன்னு பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். கீரை வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு கீரை கடையக்கூடாது, பொரியல் பண்ணலான்னு வாங்கி ரெடியாக பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க என்ன சாப்பாடு பார்த்தலாம். சுட சுட ஒயிட் ரைஸ் தாங்க. கமன்னு மீன் குழம்பு பாருங்கள், செம்மையாகுது, கட்டியாகுது. பார்க்கும்போது நாக்கில் தேன் ஊறுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பெரிய மீன் வைக்கிறதுக்கு எப்போவுமே இந்தமாரி குட்டி மீன் குழம்பு வைங்க. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிட்லாம். கொஞ்சம் மீன் குழம்பு வச்சேன், கொஞ்சம் மீன் வறுக்க போகிறேன். ரெடி பண்ணி வச்சிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தோசை வச்சுக்கலாம் பாப்பாவுக்கு. மீன் அப்புறமேட்டு வறுத்துக்கலான்னு வச்சுருக்கிறேன். கமன் மீன் வறுத்துட்டேங்க. கொஞ்சம் மீன் தான் வாங்கிட்டு வாங்கினா, அதில் கொஞ்சத்துலேயே கொஞ்சம் குழம்ப வச்சுட்டு கொஞ்சோண்டு மீன் வறுத்துட்டேன். இது போதும், இன்றைக்கி பொழுது ஓட்டிடுவோம் நாங்கள். அவ்வளோதாங்க. போன வாரம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்தோம். ஃபங்க்ஷன்லாம் ஓவர் ஆகிடுச்சு. இதோட ரெகுலர் லைஃப் தான் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டோம். மீன் குழம்பு, மீன் வறுவல் தான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் இல்லைன்னா இந்த யூடியூப்பை ரெடி பண்ண முடியாது. நீங்கள் பார்க்க ஒரு வீடியோக்கும் ஷார்ட்ஸுக்கும் மறக்காமல் லைக்கு போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஒரு யூடியூப்பில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்துருக்குறோம். இந்த வானம் போல் எப்போவுமே நம்ம வாழ்க்கையும் அழகாக இருக்கணும். வானம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெள்ளை மேகங்கள், நீல நிற வானம் போட்டு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ரொம்ப அழகாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் வீட்டுக்கு போட்டு போங்க. மற்றவங்கிட்ட கோவத்தை கட்டாதுங்க. ஹாப்பியாக இருக்க, சிரித்த முகத்தோடுங்க. நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக இருக்கும். இதை புரிஞ்சிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். வார்த்தையில் மட்டும் சொல்லக்கூடாது, நம்ம செயலையும் காட்டணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை முன்னேற முடியும். இல்லைன்னா நம்ம பின்னோக்கி தான் போவோம். குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. 4 விஷயத்தை நல்ல பேர்கிட்ட 4 பேர்கிட்ட கற்றுக்கோங்க. அது நம்ம 4 பேர் கற்றுக்கிட்ட விஷயத்தை நம்ம 4 பேர்கிட்ட சொல்லணும். நம்ம மட்டும் கற்றுனா போகிறது, இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நல்ல விஷயங்களை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து. ஓகே, பாய்.